யாருங்க இந்த எச்சிரோவோட சுத்த பைத்தியக்காரரா? ஒருத்தருக்கு அவங்க கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட் மேல ஒரு டெடிகேஷன் இருக்கலாம். பட் அந்த டெடிகேஷன் மூலமா அவர் சாவறது இல்லாம டீம்மேட்டையும் சாக தயாரா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு பைத்தியக்காரரா? ஒன் பீஸ் கிரியேட்டரான எச்சிரோவோட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தாங்க தூங்குவார். மீதி நேரங்களில் அவர் ஒன் பீஸ்க்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இதனால் அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. டெய்லி அவர் டாக்டருக்கு அவரோட பிளட் ப்ரெஷரோட ரீடிங்ஸ் என்னன்னு எடுத்து டெய்லி அனுப்பிட்டு இருப்பார். பட் டாக்டர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, இது ஹை பிளட் ப்ரெஷர், இது உங்கள் பாடிக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லி இது நார்மல் தான் அப்படின்னு அசால்ட்டாக எடுத்துகிட்டு அவர் ஒன் பீஸ்க்காக ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓடாவோட 4th எடிட்டரான நவோக்கி கவசிமா அப்படின்றவர் ஓடாவை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஓடா அவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீ ஒன் பீஸ்க்காக சாக தயாராரு அப்படின்றத சொல்கிறது இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காருங்க, நீ ஒன் பீஸ்க்காக நிறைய நேரங்களை செலவழிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உன் ஹெல்த் ஏதாவது பாதிக்கப்பட்ட உன் ஃபேமிலியை நான் ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிறேன், பணம் கொடுத்து உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே தூக்கி போட்டு வாரி எறிது பயங்கர அதிர்ச்சியில் கவசிமாவுக்கு. கவசிமாவும் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஓவர் டைம்லாம் என்னால் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரிசைன் ஆகி வந்துடுறாரு. எச்சிரோவோட ஒன் பீஸ் மேலே இருக்கிற டெடிகேஷனும் அவர் போடுற அந்த ஒன் பீஸ்க்கான அந்த எஃபர்ட்டும் அவங்க டீமில் இருக்கிற பர்சன் யாருமே போடுறதில்லைன்னு சொல்லிட்டு 2 அனிமேஷன் ஒன் பீஸ் ரீமேக் அப்படிங்கிற ஒரு போஸ்டரையும் வெளியில் விட்டுருக்குறாங்க. அவர் ஒன் பீஸ் மேலே இருக்கிற டெடிகேஷன் ரொம்ப ஹானஸ்டியாக இருந்தாலும் அவர் கூட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸுக்கு அது கொஞ்சம் டார்ச்சரிங்காகவும் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கும். இதனால தான் ஒன் பீஸ் சிறந்த கதைக்காலம் கொண்ட மாங்கா ப்ளஸ் அனிமியாவும் அதிக விற்பனைக்கு விற்கப்பட்டு இருக்கு. நீங்கள் ஓடாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறையா வரும்.